ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடைமிளகாய் சாதம். இந்த குடைமிளகாய் சாதம் காலையில் டைமில் நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். குடைமிளகாய் பொதுவாக நிறையா பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதமாக செய்யும்போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருளை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்க்குறேன். இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்க்குறேன். காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 4 மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதா இருந்தால் இந்த காரத்தோட அளவே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்து நல்லா பொரியணும், அது வரை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் வறுத்த கடலையாக வச்சுருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத கடலை வச்சுருந்தீங்கன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா நம்ம பவுடராக ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு பவுடராக இருந்தாலே போதும். இப்போது இந்த சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேப்சிகத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் குட்டி குட்டியாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே கேப்சிகம் வதக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரமாக வதக்கிடணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறமாவும் ரொம்ப நேரம் கேப்சிகம்மை வதக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடுச்சுன்னா. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரமாக வதக்கிடணும். கேப்சிகம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடரை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமாவே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பவுடரை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சாதத்துலேயும் நான் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலாம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்மளோட குடைமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் காலையில் டைமில் சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.